ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் பாலராமர் சகோதரர்கள் போற்றிய வரலாறு. மதுரையில் சிறையில் வசுதேவர் மற்றும் தேவகி தங்கள் பிறந்த குழந்தைகளை கம்சன் கொன்றதை நினைத்து துயரமடைந்தனர். அந்த இரவு கருமையான மேகங்களைப் போல அழகிய ஒளிரும் குழந்தையாக ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தார். வசுதேவர் கருவறையில் இருந்த சேஷநாகன் பாதுகாப்புடன் குழந்தை கிருஷ்ணரை யமுனை ஆற்றை கடந்து கொண்டு போனார். கிருஷ்ணர் மற்றும் பாலராமர் யசோதா மற்றும் நந்தகோபாலின் குழந்தைகளாக வளர்ந்து ஆட்டுத் தொழுவத்தில் மகிழ்ந்தனர். கிருஷ்ணரும் பாலராமரும் பசுக்களை மேய்த்தும் மகிழ்ச்சியாக விளையாடியும் சிறுவயதில் நேரத்தை கழித்தனர். பாலராமர் தன் வலிமையால் கிருஷ்ணரை பாதுகாத்து பல சண்டைகளில் வெற்றி பெற்றார். கிருஷ்ணர் மற்றும் பாலராமர் கம்சனை வீழ்த்தி மதுரா மக்களை தீண்டாத துரோகம் இருந்து காப்பாற்றினர். மதுராவை விட்டு அவர்கள் தங்கள் புதிய பேரரசாக துவாரகையை உருவாக்கினர். மகாபாரத போரில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாரதியாகவும் பாலராமர் நீர்கேசனை ஆதரித்தவராகவும் இருந்தனர். கிருஷ்ணரும் பாலராமரும் தர்மத்தின் அடையாளங்களாக வாழ்ந்து காலத்திற்கேற்ப தங்கள் பணி முடிந்தது. இந்த வரலாறு சகோதரர்களின் சக்தியும் அன்பும் நிரம்பிய ஒரு காவியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.